நீங்கள் லண்டனுக்கு எதனால் வந்தீங்க? மதுரையிலேருந்து லண்டன் அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் வரவங்க எந்தெந்த இது ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவங்க எதுலலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். படிச்சுக்கிட்டு அவங்களுக்கு இப்போ இனிஷியலாக என்ன ஜாப் ஏதோ ஒன்று அது பிகாஸ் இங்கே வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி ஃப்ரெஷருக்கு அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் 6000 5000 நாங்களாம் ஜாயின் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான் சம்பளம் இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்களுக்கு இங்கே ஏதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஜாபில் இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நினச்ச ஜாபுக்கு போகிறதெல்லாம் வந்து அது அந்த மணி வந்து இன்றைக்கி நம்ம யார்கிட்ட பேச போகிறோன்னா, மதுரையிலேருந்து லண்டனுக்கு வந்து மதுரையிலேருந்து எல்லா ஐடி பீப்புளும் வேலை பார்க்குறப்ப எங்கேயாவது ஒரு ஆன்ஷோர் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசையில் தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஒரு ஐடி இதில் ஒரு விசா அந்த இதில் வருவோம். ஸோ அதில் என்னென்ன பேர் மினிமம் நம்மளால் பண்ண முடியும், எது பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேறு ஜாபுக்கு ஷிஃப்ட் ஆனோம் அப்படின்னு ஒரு 8 இயர்ஸ் இங்கேயே இப்போது யூகேயில் இருக்கும். ரைட். நீங்கள் லண்டனுக்கு வந்துட்டீங்க. வந்தப்போ என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க? இன்னொன்று ஆஸ் ஐடி எம்ப்ளாயியாக ஒரு நல்ல பொசிஷன், நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க? இன்னொன்று இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கேன். என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் வரவங்க எந்தெந்த இது ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அவங்க எதுலலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கேன். ஐடியில் நல்ல ஒரு பொசிஷன்லேயும் பிஸ்னஸும் ரன் பண்ணிகிட்டு இருக்க தீபக் ராமரான்ட்டு தான் பேச போகிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம். என்னோட ஃபஸ்ட் எபிசோட் ஆஃப் ஐஸ் காஃபி வித் சர்வேஸ்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்யூ. நீங்கள் லண்டனுக்கு எதனால் வந்தீங்க? மதுரையிலேருந்து லண்டன் அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மதுரையில் தான், அங்கே தான் படித்தது, எல்லாமே மதுரையில் தான். ஸோ இங்கே ஐடி ஜாப் வந்து பெங்களூர், சென்னை எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணது. 2-3 ரோலில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆர்கிடெக்ட் ரோலும் அப்பப்போ பிகாஸ் இப்போ வந்து ப்ரோக்ராம் மேனேஜர் அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ வி ஹாவ் டு பி டெக்னிக்கலி ஸ்ட்ராங். ஸோ அதனால் ஆர்கிடெக்ட் ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் அந்த வர்ற பசங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ இனிஷியலாக என்ன ஜாப் ஏதோ ஒன்று அது பிகாஸ் இங்கே வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி ஃப்ரெஷருக்கு அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் 6000 5000 நாங்களாம் ஜாயின் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான் சம்பளம் இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்களுக்கு இங்கே ஏதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஜாபில் இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நினச்ச ஜாபுக்கு போகிறதெல்லாம் வந்து அது அந்த மணி வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதுசாக வரவங்களுக்கு மெயின் ப்ராப்ளமாக இருக்கிறது நெட்வொர்க்கிங். ஒரு நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் ஆகும், எது மாதிரி நம்ம நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணலாம்? இது வர்றப்போ அவங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பீப்புள் கிடைப்பாங்க அப்படின்னு. ஸோ எல்லா ஏரியாலும் இப்போலாம் கண்டிப்பாக தமிழ் பீப்புள்லேருந்து ஹிந்தி அந்த மாதிரி நார்த்து ஹைதராபாத்தி எல்லா பீப்புளும் இப்போ கலந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நெட்வொர்க்கிங் இப்போ நான் தமிழ் பீப்புள்னால் அப்படி மட்டும். ஸோ யூ ஹாவ் டு சி இந்தியன்ஸ், யூ ஹாவ் டு சி யுனைட்டி இன் டைவர்சிட்டி ஷுட் பி தர் லாங்குவேஜ். அவங்க வந்து நீ என்ன லாங்குவேஜ் பேசுவ அப்படின்னு கேட்டால் தமிழ்னு நின்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தே ஹாவ் டு ஸ்பீக் ஆன் த டைவர்சிட்டி. எல்லார்ட்டையும் பழகணும், எல்லார்ட்டையும் பேசணும், எல்லார்ட்டையுமே தே ஹாவ் டு அவங்களோட எதிர்த்தாப்பில் இருக்கவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க அப்படி தான் நீங்கள் நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணணும். நாட் ஜஸ்ட் ஓகே அவங்க தமிழாக நான் அஸ்டாவில் பார்த்தேன் அவங்க சிரிச்சாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் திங்க் அது க்ரோ ஆகும் அப்படின்னு இல்லை. அஸ்டாவில் பார்த்தேன், பேசினேன், அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட என்ன மாதிரி ஹெல்ப் அப்ரோச் பண்ணேன், அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்ற அடுத்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, செகண்ட் லெவல் ஆஃப் தேர்ட் லெவல் ஆஃப் கான்வர்சேஷன் வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம பார்க்குறோம், சிரிக்கிறோம், வந்துடுறோன்னு இருக்கோம்ல. நெட்வொர்க்கிங்கிறது வந்து அது மட்டும் இல்லை. நெட்வொர்க் அவங்க கூட அவங்க ஜேர்னி எப்படி இருந்துச்சு, அந்த ட்ராவலுக்கு போகிறதுக்கே நமக்கு செகண்ட் லெவல் ஆஃப் அப்ரோச் கான்வர்சேஷன்ஸ் தேவைப்படையில நம்ம அதை என்ன மாதிரி அதை எடுத்துக்கிட்டோம், அது அவங்க தமிழ் தானா, அவங்க வேறு லாங்குவேஜா, அவங்ககிட்ட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்த்தோன்னே ஒருத்தவங்கள்ட்ட எனக்கு வேலை கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டால் தே வில் ஆல்சோ ஃபீல் பேட். இதுக்காண்டி தான் நம்ம கூட பழகிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஃபேர்ஸ் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே போய் அவங்ககிட்ட பேசுகிறது தான் ரைட்டான இடம்னு நான் நினைக்கிறேன். நெட்வொர்க்கிங்கிறது இட்ஸ் அ காமன் டேர்ம். ஆனால் கம்யூனிகேஷன் நீங்கள் எங்கே போய் எப்படி யார் கூட பழகுறீங்க. இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் பழகுறதும் தப்பு கிடையாது. ஹீ மைட் ஹேவ் காட் another கான்டாக்ட். ஸோ எல்லார்ட்டையுமே நீங்கள் அந்த கான்டாக்ட் எதிர்பார்க்கலாம். பட் நெட்வொர்க்கிங்கிறது இட்ஸ் அ பிக்கர் டேர்ம். நீங்கள் வந்து
சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம வெளியே போய் இடத்துல பேசுகிறதா இருக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே யூ கேன் ஸ்டார்ட் கம்யூனிகேட் வித் பீப்புள். கம்யூனிகேஷன் இஸ் த ஃபஸ்ட் திங். ஓகேண்ணா. இப்போ நான் வந்து ஒரு செக்டாரில் வந்திருக்கேன், லைக் பேங்கிங் செக்டாரில் வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸோ என்னோடய பாத் வந்து பேங்கிங் அப்படின்ற ஒரு பாத் இருக்குது. நிறையா பேர் இங்கே வரவங்க நான் ஐடியில் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, நான் வந்து ஒரு டெவலப்பர் ஆகிறேன், அது மாதிரி போகாமல் இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரே ரூட்லேயே போயிட்டுருக்கீங்க. இது இல்லாமல் இன்னொரு ரூட் இருக்குது, இதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, பட் வந்து அதுக்கான காம்படிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? இட்ஸ் அபவுட் மைண்ட் செட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு சரி, இப்போ எனக்கு வந்து சைக்கிளிங் பிடிக்கும், இப்போ எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா, இப்போ என்னால் கிரிக்கெட் பிளேயர் ஆக முடியாது. ஐம் அ ப்ரோக்ராம் மேனேஜர். பட் ஆனால் கிரிக்கெட் விளையாடுறத நான் நிப்பாட்ட போகிறதில்ல. ஸோ வி ஆர் ஸ்டில் பிளேயிங். அந்த மாதிரி இவர் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஐடிக்கு தான் வேலைக்கு போகணுன்னு இல்லை. இஃப் இஸ் பேஷனேட் டுவர்ட்ஸ் சம்திங், நான் எனக்கு பாட தெரியும், எனக்கு வேறு ஏதாவது இருக்குன்னா அது ஹாபியாக இருந்து பின்னாடி நிறைய பேருக்கு அது நிறைய சான்சஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஹவு யூ வாண்ட் டு சி அப்படின்றது தான் நான் என்னவா பார்க்குறேன், என்ன அப்படின்றது தான் நான் பார்ப்பேன். நீங்கள் வந்து ஓகே எனக்கு ஐடி அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஷுட் ஹாவ் அ கோல். எனக்கு ஒரு 6 மாதத்தில் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் தட் கோல். நீங்கள் அந்த கோலை வச்சு ட்ராவல் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் நான் போய் ஐ ஹாவ் டு ட்ரை அப்படின்ற மாதிரி இருக்கையில் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ். ஓகே, அதனால் உங்களுக்கு கோல் ஒன்று வச்சுக்கணும். ஓகே, நான் ஒரு ஐடியில் ஜாப் தேட போகிறேன், எனக்கு 6 மாதம். ஸோ யூ ஹாவ் டு ட்ராவல் டு, அதுக்காக நான் இந்த கோர்ஸ் படித்தேன், அதுக்காக நான் ஜாப் அப்ளை பண்ணேன், அதுக்கப்புறம் 2 இன்டர்வியூ இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் கிளியர் பண்ணேன். இப்படி இருந்துச்சுன்னா இது ஈஸி ப்ராசஸ். நான் அது வர்றதுக்குள்ளே இன்னொரு இடத்துக்கு இன்னொன்று கேட்டாங்க, நான் அங்கே போனேன் அப்படின்னு வரையில தான் வி ஆர் மிஸ்ஸிங் த கம்ப்ளீட் சீக்வன்ஸிங்க. ஸோ அது கோல் கரெக்டாக இருந்துச்சுன்னா யார் என்ன ஜாப்னாலும் 6 மாதத்துக்குள்ளே தே கேன் டேக். சரி, இந்த ஐடி இதெல்லாம் பேசுனது ஒரு சைடு இருக்கட்டும். நீங்கள் இது இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணுறீங்க? இப்போ உங்களோட வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் இங்கே இருக்கீங்க. உங்களை மாதிரியே 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வந்தவங்களும் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து வெறுத்திருப்பாங்க, என்னடா வந்தோம் அவனுக்கும் நம்ம ரிப்போர்ட் பண்ணிருக்கோம், இதே ஓடிட்டு இருக்கோமே, நம்மனா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஏன்னா அவங்களாம் இங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. அப்படின்றப்ப நீங்கள் இது இல்லாமல் என்ன பண்ணுறீங்க? அவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா என்ன? அது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு பாயிண்டில் மொனோட்டனஸ் ஆகிடும் எல்லா ஒர்க்குமே. இப்போ ஐடி எல்லாருமே பார்த்தோன்னா நான் ஒரு 10-15 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டேன், ஆனால் நான் ஏதாவது ஒன்று நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும். பட் அந்த விசா சப்போர்ட் பண்ணாது. அவங்க வந்த விசா வந்து ஸ்ட்ரிக்ட்லி டுவர்ட்ஸ் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் தே மூவ் டு ஐஎல்ஆர் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபேமிலி விசா இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாருக்கும் ஆசைப்படுறது ஏதாவது ட்ரேடிங், அங்கேருந்து நம்ம ஊரில் இருந்து ஊறுகாய் கொண்டு வருவோமா, இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. இல்லை ஏதாவது ஃபுட்டு இந்த மாதிரி கொண்டு வருவோமா, இல்லை சைனாவில் போய் ஏதாவது பொம்மை வாங்கிட்டு வந்து இங்கே வைப்போமா, இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாரோட தாட் ப்ராசஸும் இப்படி தான் இருக்கும். பட் இது பேசிக்காக காமனாக எல்லாருமே இது பண்ணுறது. ஏன்னா நம்மளுக்கு தேவையான உணவு, உடை, இந்த தண்ணி, இந்த இதெல்லாம் வந்து எப்பயுமே மாற போகிறதில்ல. ஸோ அதனால தான் பேசிக்காக நம்மளுக்கு பக்கத்தில் எது அக்செப்டபுளாக இருக்கோ பீப்புள் தே வில் கோ ட்ரை தட். எங்களை கேட்டிங்கன்னா ஐ வாஸ் ட்ரைங் ஸோ மெனி திங்ஸ். இங்கே நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். காலைல எழுந்திரிச்சு உபர் ஓட்டுறதுலேருந்து ஒரு கார்போர்ட் சேல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் நின்று சேல்ஸ் கற்றுக்கிட்டதுலேருந்தோ எல்லா இடத்துலையும் வி ஹவ் ட்ரைட். ஏன் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஓகே, இதுக்கப்புறம் என்ன ட்ரை பண்ணலாம், ஒரு 15-20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஐடியில் உண்மையிலே நம்மளுக்கு ஜாப் இருக்கும், டெஃபினெட்லி ஜாப் இருக்கும், ஜாப் யாருக்கும் போயிடாது. பிகாஸ் ஏஐ வருது, அந்த இதெல்லாம் வந்து ஐசி எவ்ரி இயர் தேர் இஸ் சம்திங் நியூ கம்மிங். ஸோ அதனால் ஏஐ வந்தாலும் நீங்கள் அந்த ஏஐ கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களை ஜாபை விட்டு வெளியே அனுப்பாது. ஸோ ஏஐக்கு நீ அடாப்டிவாக இருக்கணும். ஏஐ வருதுன்னு நம்ம பயந்துக்கிட்டு இருக்கிறத விட நான் ஏஐ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதுவும் அவங்கள வச்சுக்கிறப்ப. ஸோ அது வந்து பை ப்ராசஸில். பட் ஏதாவது புதுசாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு என்ன நான் கேட்டிங்கன்னா, ஐ ட்ரைட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். அதில் வந்து ஒரு ஃபுட் ட்ரெய்லர் வந்து ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ ஐ ட்ரைட் சம்திங் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த பப் அண்ட் ரெஸ்டாரண்ட். இங்கே நிறைய பப் அண்ட் ரெஸ்டாரண்ட்லாம் இட்ஸ் கோயிங் பிலோ பார் லெவல். அதெல்லாம் வந்து இப்போ கொண்டு வர்றதுக்கு யூகே கவர்மெண்ட்டே தே ஆர் சப்போர்ட்டிங் ஸோ மெனி திங்ஸ். அந்த இதுவும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம்.
இந்த மாதிரி நிறைய நியூ பிஸ்னஸ் வந்து ஐடியாஸ் இருக்குது. நிறைய லீடர்ஷிப் ப்ரோக்ராம் நான் நிறைய பேரை லீடர்ஸ்க்கு யூனோ ஐ எம் ப்ரொமோட்டிங் அஸ் அ லீடர். ஸோ அந்த மாதிரி 3-4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வி ஹவ் ட்ரைடு. ஓகே. இப்போ அதாவது நீங்கள் ஃபுட் ட்ரக்குன்னு சொன்னது நம்ம ஊரில் தள்ளுவண்டி கடை மாதிரின்னு வச்சுக்கலாமா? கரெக்ட். அது வந்து யூகே லண்டனில் மோஸ்ட்லி நம்ம ஆளுங்க பண்ணி எனக்கு தெரியலை, ஏன்னா நான் இப்போ வந்தேன் பார்த்ததில்ல. அது எங்கே பண்ணுறீங்க? அப்படி பண்ணுறீங்கன்னா அது எது மாதிரி இருக்கும்? இன்னும் உங்கள் ஏஜில் உள்ளவங்க அது மாதிரி ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக எல்லாரையும் ட்ரை பண்ண சொல்லுவேன். ஆனால் லைசன்சிங் இஸ் அ ப்ராப்ளம். நான் ஒரு 4-5 இயர்ஸாக இதை நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதான் சொல்கிறேன், ட்ரை பண்ணிக்கிறதுனா நீங்கள் அதுக்காக மட்டுமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கான நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கு லேர்ன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சேல்ஸ் லேர்ன் பண்ணணும், நீங்கள் தான் கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கணும், நீங்கள் தான் நாளைக்கு அதில் என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கணும். அதை நீங்கள் பை ப்ராசஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த லைசன்சிங் டைம் இட் வில் டேக் டைம். அந்த ஸ்ட்ரீட் ட்ரேடிங் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது யாருக்கும் குவைட்டாக தந்துட மாட்டாங்க. அதுலேயே பார்க் ட்ரேடிங் லைசன்ஸ்னு இந்த மாதிரி நிறைய லைசன்சிங் திங்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு லைசன்ஸ் உங்களுக்கு நீங்கள் நான் இந்த மாதிரி தோசை பண்ண போகிறேன், இந்த மாதிரி மில்லட்டில் எனக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னு நான் என்னோட இதில் வந்து ஐ வென்ட் ஃபார் யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் லண்டன் டு ஸ்டடி அ கோர்ஸ் ஃபார் அன் இயர் ஃபார் இன்ட்ரோடக்ஷன் டு பிஸ்னஸ். ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து பிஸ்னஸ்க்காக பண்ணேன். பண்ணப்போ மை இனிஷியல் ப்ராஜெக்ட் வாஸ் டு ஸ்டார்ட் அ ஃபுட் ட்ரெய்லர். ஃபுட் ட்ரெய்லர் பண்ணப்போ இது வந்து ஓகே, யூனோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கதும் நான் படித்ததும் அந்த ஃபவுண்டேஷனும் ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ தென் ஐ அப்ளைட் டு த கவுன்சில். ஐ ட்ரைட் மோஸ்ட் ஆஃப் மை திங்ஸ். படித்ததுக்கப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணப்போ இப்போ வி ஆர் ஏபிள் டு செட்டில் அ ட்ரெய்லர் இன் ஃபெல்தம். ஆருயிர் ஃப்ரெண்ட்ஸ் கார்னர்னு சொல்லி அஸ் ஐ செட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணதுனால அது ஃப்ரெண்ட்ஸ் கார்னர். ஓகே. ஆமாம். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கே வந்து அவங்க தே ஆர் லுக்கிங் ஆஃப்டர் இட். ஐ எம் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் ஆன் த லீகல் அண்ட் எக்கனாமிக்கல். அதாவது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிக்கிறீங்க, அவங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிறாங்க, சேல்ஸ் எல்லாருமே ஐடி அந்த மாதிரி. ஓகே. பட் ஒரு பேஷனேட்டாக ஃபுட்டில் பயங்கர பேஷனேட்டாக ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒருத்தவங்க மியூசிக்கில் பேஷனேட்டாக இருப்பாங்க. பேஷனேட்னு சொல்கிறது வந்து பேஷன்னா பேத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சஃபரிங், உண்மையிலே சஃபர் பண்ணுறாங்க. ஒரு சனி ஞாயிறு ஒரு ஃபுட்டு அந்த இதுக்காக சஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த சஃபரிங்கை வந்து வாட் ஐ தாட் இஸ் ஓகே, அவங்களுக்கு இவ்வளோ ஃபுட்டு மேலே ஆசை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேவ் அ சான்ஸ் டு தம். மீனிங் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, எல்லோரும் வர்றீங்களான்னு நான் கேட்டேன். ஸோ தே டுக் அஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி. சான்ஸை எங்களுக்கும் கிடச்சிச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பக்கம் இருந்ததுனால. ஸோ வி டோட்டலி யூஸ்டு எவ்ரிதிங். ஓகே. இப்போ யாரோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் காண்டாக்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி நாங்களும் உங்களோட சேர்ந்து பண்ணுறோம், இல்லை எங்களுக்கு வந்து இப்போ என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க வேலை கேட்பாங்க, இது மாதிரி எனக்கு வேலை கொடுங்க, ஏதாச்சும் பார்ட் டைம் கொடுங்க அப்படின்றவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணலாம், ரீச் அவுட் பண்ணலான்னா உங்களுக்கு எது மாதிரி உங்களை எந்த வகையில் காண்டாக்ட் பண்ணுற? லைக் இமெயிலா, இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லையா, இல்லை இதில் காண்டாக்ட்? இமெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஃப்ரான்ச்சைஸ் அவுட். அது பை இன்னொரு 6 monthsல வி ஆர் ட்ரைங் டு ஃப்ரான்ச்சைஸ் அவுட். பட் ப்ராசஸாக நாங்களே இப்போ தான் வந்து அது என்ன நடக்குது ஒரு ஃபுல் சைக்கிள் பார்க்கணும். பார்த்துட்டு ஐம் ஷுர் வி நீட் மோர் பீப்புள். அதுக்கப்புறம் வி வில் ஆல்சோ யூனோ யாரெல்லாம் அந்த இமெயில் காமிச்சாங்களோ நாங்கள் வி கேன் டெஃபினெட்லி ஒரு எண்ட் டு எண்ட் நாங்களே அந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து அவங்க ஓகே எங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக ப்ராசஸாக பிடிச்சிருக்கு, வி கேன் ஜாயின் த ஃப்ரெண்ட்ஸ் கார்னர் ஃபேமிலி. ஆருயிர் ஃப்ரெண்ட்ஸ் கார்னர் வந்து வி ஆர் சப்போர்ட்டிவ். அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸாக வந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துனாலும் வி ஆர் கம்ப்ளீட்லி ஓப்பன் ஃபார் த அக்ரிமெண்ட். ஓகே. இப்போ ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை நம்ம தமிழ் ஆளுங்க வரவங்களுக்கோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃப்யூச்சரில் இப்படி இருக்க போகுது, நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் நம்ம வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் நம்ம ஆடியன்ஸ்க்கு? எக்கனாமிக்கலி யூகே இஸ் டவுன். எக்கனாமிக்கலி அப்படி தான் இருக்குது. இப்போ எல்லா கண்ட்ரிலையும் தேர் ஆல் யூனோ வித் டவுன்வர்ட் கிராஃப்ஸ் தான். பட் ஐ வுட் சே அதுக்காண்டி வர்றவங்க போகிறவங்கலாம் இது வந்து ஃப்ளோ. ஸோ பீப்புள் ஷுட் கம், பீப்புள் ஷுட் கோ, இந்த மாதிரி தான் இருக்கணும் அது. ஸோ தே ஹாவ் டு டெஃபினெட்லி கம். பட் ஒரே ஆப்ஷனாக இல்லாமல் கீப் ட்ரைங் எவ்ரி சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி யூ லைக் இட். ஏன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காமல் நீங்கள் ஏதாவது லவ் பண்ணாமல் அந்த ஒர்க்கை பண்ணிங்கன்னா அது திரும்பி ஈவென்ச்சுவலாக நீங்கள் அதை பண்ணியிருக்கலாமேன்னு அந்த ரெக்ரெட் பண்ணுறத விட பண்ணிட்டீங்கன்னா ஓகே நான் இதை ஆசைப்பட்டேன், நான் இதை பண்ணேன்,
தோத்துட்டாலும் பரவாயில்ல, இல்லை தோக்குறதுன்றது மணி வயசில் தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, எக்கனாமிக்கலாக அப்படி தான் திங்க் பண்ணுவீங்க. தோக்குறேன் அப்படி ஜெயிக்கிறேன்றதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் நான் ஆசைப்பட்டதை பண்ணிட்டேன் அப்படின்னு அதுதான் சக்ஸஸ் ஃபேக்டராக நீங்கள் பார்க்கணும். ஓகே, நான் வந்துட்டேன், ஐடிக்கு ஜாப் தேடி வந்தேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஐ ஐ வில் ஃபீல், ஐ மீன் யூனோ, ஓகே கிடைக்கல, வாட் நெக்ஸ்ட். ஒரு சின்ன கடையில் ஜாயின் பண்ணேன், ஒரு ஒர்க்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த மாதிரி வந்தவங்க, பெட்ரோல் பல்கில் வேலை பார்த்தவங்க, அங்கேயே பெட்ரோல் பல்க்லேயே படுத்து தூங்கினவங்க, திரும்பி அவங்களுக்கான யூனோ அவங்க க்ரோத்தை பார்த்தா இப்போயே யூகேல 5 வீடு வச்சுருக்கேன், 10 வீடு வச்சுருக்கேன். தெர் ஆர் பீப்புள் தே கோ இன் ரோல்ஸ் ராய்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. கிவ் அப் மட்டும் பண்ணிடக்கூடாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது, நெவர் கிவ் அப். எங்கேயாவது ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் அவங்களுக்கு ஏஜும் இருக்குது, எனர்ஜி இருக்குது. தே கேன் டெஃபினெட்லி கம் அப். ஓகே, இவ்வளோ நேரம் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் என்னோட இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்ததுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டும் கூட. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் பயங்கர இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணிக்கிறதுல, நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கும் சந்தோஷம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா பேசணும், நிறைய ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி வந்தாங்க, இப்போ எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சுவாரஸ்யமான கதைகளையும் உண்மையான யூகே தமிழ் வாழ் மக்களோட எப்படி இருக்காங்க, எப்படி அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்ற ஒரு ஹிஸ்ட்ரியையும் சொல்ல நான் காத்துட்ருக்கேன். நான் உங்கள் சரபேஸ். நன்றி, வணக்கம்.